மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என் வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவில் முன்னாடி பின்னாடி விளம்பரங்கள் எது ஒன்றா கொஞ்சம் பாருங்கள். விளம்பரருடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். அதற்கான ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகு குறிப்பு. அழகு அப்படின்னாலே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு. ஆனால் என்னென்னா, அந்த அழகில் ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த அழகு தான் நிரந்தரம். நம்ம செயற்கையாக அழகுபடுத்த முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதோட பாதிப்பு பிற்காலங்களில் கிடைக்கும். அதுவும் இப்போலாம் சில பேர் உடனடியாக பாதிப்பாயிருது. முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் இயற்கையாக பண்ணணும், எப்பயுமே முகம் ஒரு பொலிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன குறிப்பு தான் இது. வீட்டு வைத்தியம் தான், எளிமையான வைத்தியம், இரவுல செய்கிற வைத்தியம் இது. துளசி இலை. துளசியில் பல ரகம் இருக்குது. கருந்துளசின்றாங்க, சிறு துளசிம்பாங்க, அதுலேயே நாட்டு துளசி, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஹைப்ரிட் துளசிகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க. அப்போ அந்த ஹைப்ரிட் துளசியை யூஸ் பண்ணாமல் எந்த நல்ல நம்ம பாரம்பரிய துளசியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு சின்ன அந்த கோப்பை இருக்கு இல்லையா, இடிக்கிற கோப்பை வச்சுருப்போம் இல்லைங்களா, அதாவது இந்த கருங்கல்லையே செஞ்சுருப்பாங்க. அதில் ஒரு சின்ன வச்சு இப்படி நசுக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அம்மியில் வச்சு அரைக்க வேண்டாம், நம்மள்ட்ட அவ்வளோ இருக்காது. மிக்சிலையும் போட்டு ஓட்ட வேண்டாம். மிக்சியில் போட்டு ஓட்டினீங்கனாலும் அதோட நல்ல தன்மைகள்லாம் போயிடும். அதனால் சின்ன அந்த உரல் மாதிரின்னு சொல்லுவாங்க, சின்ன போட்டு அதை போட்டு நசுக்கி அந்த துளசியிலேயே நல்லா முகம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அந்த இலை அங்கங்கே இருக்கும், அதனால் எடுத்து விட்ருங்க. அந்த சாறு நம்ம முகத்துக்கு போகணும். இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அது கழுத்து பகுதி, இந்த முன்னங்கழுத்து, இந்த சைடு, இந்த காது, இந்த சைடெலாம் அப்படி தேய்ச்சிக்கிட்டு படுத்து காலையில் கழுவினா போதும். அதுக்காக ரொம்பவும் தேய்க்க வேண்டாம். அந்த சாறு முகத்தில் அப்படியே பட்டா போதும். இந்த மூக்கு துவாரம் வாயை விட்டுட்டு அப்படியே தேய்ங்க. ஆண்கள் பெண்கள் யாருனாலும் தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி தேய்ச்சிட்டு காலையில் எந்திரிச்சு சும்மா முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கும்போது இயற்கை குளியல், ரெகுலரான குளியல் குளிச்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு முகத்தில் இந்த கரும்புள்ளி உள்ளது, முகப்பொரு வர்றது, ட்ரை ஸ்கின் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் அழகாக முகப்பொலிவாக நல்லா அழகாவீங்க. இது ஒரு இயற்கையான அளவு குறிப்பு. இது சிவப்பு நிறமாக இருக்கிறவங்களாம் தான் சரி, கருப்பு நிறமாக இருக்கிறவங்களாம் சரி, ஒரு மாநிறமாக இருக்கிறவங்களாம் சரி, யாருனாலும் முயற்சி பண்ணலாம். இது ஒரு 10 வயதுக்கு மேலே உள்ள பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். ரொம்ப சிறு வயசுனா சில நேரங்களில் சிலருக்கு குளிர்ச்சி ஒத்துக்காமல் போயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை தவிர்க்கிறோம். 10 வயதுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே முயற்சி பண்ணுங்க. ரொம்ப எளிமையான மருத்துவ குறிப்பு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் முதல் முறையாக இருந்தால் அழுத்துங்க.